ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேனில்லி சமையல். மருந்து மாத்திரை எதுவும் தேவையில்லை, டாக்டர் பக்கமே போக வேண்டாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடலை நோயிலிருந்து பாதுகாக்க தினமும் ஒன்று சாப்பிட்டாலே போதும். சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. எப்போதுமே வேர்க்கடலை வறுக்கும்போது நல்ல பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே வரைக்கும் வறுபட்டு இதில் செய்கிற எல்லா டிஷ்ஷுமே நல்ல டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். வேர்க்கடலையில் கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் இ இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், உடலை நோயிலேருந்து பாதுகாக்கும். கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. நல்ல பொறுமையாக இந்தளவுக்கு கலர் மாறி கொஞ்சம் வெடித்து வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு ராகி, கேழ்வரகு, கேப்பன்னு சொல்லுவாங்க, அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு மணம் வரும், அது வரைக்கும் வறுத்தெடுத்தாலே போதும். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பச்சை ஸ்மெல்லும் இருக்காது. அதனால் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. பாலை விட அதிகமான கால்சியம் கேழ்வரகில் இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே போதும். எலும்புகளில் நல்ல இரும்பு போல் ஆக்கும். இது ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், இரத்த சோகை வராமல் தடுக்கும். இதையும் நல்ல இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை உடச்ச கடலை, பொரிகடலைன்னு சொல்லுவாங்க, இதையும் நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாதிரி வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக இதில் சூடு ஏறுற வரைக்கும் மட்டும் நம்ம வறுத்துக்கிட்டாலே போதும். இந்த அளவுக்கு லைட்டாக வறுபட்டால் போதும். இதையும் அப்படியே மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு வெள்ளை எள் எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள் அப்படி இல்லைன்னா கருப்பு எள் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. எள்ளில் கால்சியம், மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. முதுகு வலி, மூட்டு வலி, கை கால் வலி பிரச்சனை இருக்கவங்க இதை உணவில் எடுத்துக்கிடும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தை ரொம்ப மேம்படுத்தும். இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், இரத்த சோகை வராமல் தடுக்கும். இது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு மணம் வரும், அது வரைக்கும் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி இது ரெண்டையுமே உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப்பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வறுத்து அரைக்கும்போது சீக்கிரமாக அரைப்பட்டு வந்துடும், அதனால் வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுபட்டாலே போதும். இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க கேழ்வரகை இதோடு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்து நல்ல பவுடர் ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துருங்க. கேழ்வரகை நல்ல மாவாக அரைச்சிடணும். இந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்ததை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். இப்போ வேற ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எள், மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே இதோடு சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சா போதும். கேழ்வரகு மட்டும் நல்லா அரைச்சிக்கோங்க. மிச்சம் எல்லா பொருட்களுமே கொஞ்சம் ஒரு ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வறுத்து ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க எள்ளுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த எல்லா மாவுலையுமே
எள்ளு கசகசா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்ல பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு வெல்லம், கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகு பதம் பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் கரைஞ்சி நல்லா கொதித்து வந்தாலே போதும். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சீனியே தவிர வெல்லம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடலுக்கும் ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு எல்லாம் கரைஞ்சி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா எடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாயில் வடிகட்டியை வச்சு நல்லா அரிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இதில் தூசி மண்ணெலாம் இருக்கும், அதனால் அரிச்சிக்கோங்க. நான் எடுத்த பொருட்களுக்கு 1 கப் அளவுக்கு நல்லா நிறச்சி வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா கரெக்டான இனிப்பில் இருக்கும். இல்லை இனிப்பு மைல்டாக வேணும்னு நினைக்கிறவங்க அதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நம்ம இதோட கலந்துக்கலாம். இது கூட கொஞ்சம் நெய்யை உருக்கிட்டு சேர்த்துக்கலாம், இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட கொஞ்சம் முந்திரியை நல்லா வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பமான ஒரு சில பொருட்களை சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெள்ளைப்பாகில் மாவு எல்லாமே நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாது. 10 to 15 நாள் வரைக்குமே வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. நம்ம இதில் சேர்த்துருக்க எள்ளு, கேழ்வரகு, வேர்க்கடலை எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஓரளவுக்கு கைச்சூடு வர்ற வரைக்கும் நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா இது போல் கொஞ்சம் ஆறி வந்ததுக்கு அப்புறமா கையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு உருண்டையாக எடுத்து உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மிச்சம் இருக்கிறதையும் இதே ஷேப் அண்ட் சைஸ்க்கு நான் உருட்டி வச்சுக்கிறேன். நான் எடுத்த அளவுக்கு மீடியம் சைஸில் ஒரு 18 லட்டு போல் கிடச்சது. பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இதில் சேர்த்துருக்க எள்ளு, வேர்க்கடலை எல்லா பொருளும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இதோட டேஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீங்களும் இது போல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிடணும்னு நினைக்கிற நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு லட்டு வேண்டாம், இந்த மாதிரி வேண்டாம்னு நினைக்கிறவங்க இன்னொரு மெத்தடில் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக கூட எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா இது போல் கொதித்து வந்ததுக்கப்புறமா டம்ளரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் நல்லா அரிப்பை வச்சு அரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதும். கூடவே இனிப்புக்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூடவே நல்லா கொதிக்க வச்சுருக்க பாலை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா காலையில் டீ காஃபிக்கு பதிலாக எடுத்துக்கலாம். இல்லைனா ஈவினிங் நேரத்தில் கூட இது பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேன்நெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.